Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தினா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு வீடியோ கீழ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் எப்படி பர்மனண்டா டெலீட் பண்றதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ சொல்லியிருந்தாரு. நம்ம சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்க Geekyragul இந்த நேமுக்கு இதுக்கு முன்னாடி சினிடெக் தமிழ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சேனல் நேமை சேஞ்ச் பண்ணோம். அந்த சினிடெக் தமிழ் இருக்கும்போது நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த நேம் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணும்போது அந்த சினிடெக் தமிழ்னு சொல்லி நேம் வருது. அண்ட் நான் கூட அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுமே, ஸோ பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணும். ஏன்னா நம்ம இன்னொரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், அந்த அக்கௌண்ட் இருக்கேன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்த மூலமாக ஸோ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இதை பர்மனெண்ட் டெலிட் பண்ணுறது மூலமாக ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸில் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலோட இந்த சேனலோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி டெலிட் பண்ண சொல்லி வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண சொல்லி வந்து பார்த்துருவோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அந்த சினிடெக் தமிழ் இருந்ததா இல்லைன்னு சொல்லி நம்ம இப்போவே பார்த்துடலாம். இப்போ சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போய் சர்ச் பண்ணுறேன். நீங்களே வந்து பாருங்கள், சினிடெக் தமிழ் சொல்லி டைப் பண்ணுறேன். நீங்களே வந்து பார்க்கலாம். இது இப்போ இருக்க இந்த சேனல் இதுக்கு முன்னாடி நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. இது இருக்குது. நான் 2 அக்கௌண்ட் எதுக்குடா வச்சிருக்கேன்னு சொல்லி தான் நான் ஒரு அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக இப்போ டெலிட் பண்ண போகிறேன். இதை எப்படி டெலிட் பண்ண சொல்லி வந்து பார்த்துலாம். நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இன்ஸ்டாகிராம் சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. இது இப்படி இந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் இன்ஸ்டாகிராம் கெட் ஆப்னு சொல்லி கேட்குவாங்க. அதை நீங்கள் கொடுக்க வேண்டாம். கீழே லாகின் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர், யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடி இது 3 எது வேணாலும் நீங்கள் மேலே கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். இப்போ நான் வந்து என்னோடது யூசர் நேம் வந்து கொடுத்துறேன். சேம் சினிடெக் தமிழ் நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணி உள்ளே லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் வந்து வெப் ப்ரௌசரில் வந்து இப்போ லாகின் பண்ணிட்டோம். இப்போ எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துருவோம். கீழே இருக்க ஐக்கான், ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஹார்ட் பக்கத்தில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மேலே செட்டிங்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சென்டர்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து இப்போ நம்ம அந்த லாங்குவேஜ் வந்து உதவி மையம் இருக்குது, அதாவது தமிழில் இருக்குது. அதை நம்ம லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோடனே இங்கிலீஷ் யூகேன்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து ரீட் ஆகிட் ஆயிரும். இப்போ ஹெல்ப் சென்டர் கீழே இல்லை, இன்ஸ்டாகிராம் ஃபியூச்சர் கீழே மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் மேலே ஹவு கேன் வி ஹெல்ப் அந்த சர்ச் வைக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டு டெலிட் யுவர் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹவு டு ஐ டெலிட் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பட் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, கைட்லைன்ஸ் டெலிட் பண்ணுறது என்னது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது படித்து பார்க்கணும்னா படித்து பார்த்துக்கலாம். அண்ட் கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் டெலிட் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஆப்புக்கு ரீடைரக்டாக தான் வந்து கேட்குறாங்க. ஆப் கொடுக்க வேணாம். பக்கத்தில் உங்களோட ப்ரௌசர் நீங்கள் எது யூஸ் பண்ணிட்டு பிரைமரி ப்ரௌசர், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டெலிட் யுவர் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வை டு யூ வாண்ட் டெலிட் சினிடெக் தமிழ், இப்போ ஏன் அந்த அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ரீசன் வந்து நம்ம அதில் என்டர் பண்ணணும். இப்போ சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம், ப்ரைவசி கன்சர்ன்ஸ்க்காகவா, இல்லை கன்சர்ன் அபவுட் மை டேட்டாவா, டூ many adsஆ, கான்ட் ஃபைண்ட் பீப்புள் டு ஃபாலோ, ட்ரபிள் கெட்டிங் ஸ்டார்டட், கிரியேட் அ செகண்ட் அக்கௌண்ட், டூ பேசிக், டூ டிஸ்ட்ராக்டிங், வாண்ட் டு ரிமூவ் சம்திங், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது எது இந்த ரீசன் உங்களுக்கு வந்து ஃபைண்டாக கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ செகண்ட் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் ஒன்ஸ் உள்ளே என்டர் பண்ணி வந்திருப்பீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணணும். நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இஃப் யூ கண்டினியூ யுவர் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வில் பி டெலிட்டட் ஆன் August 28, அதாவது கிட்டத்தட்ட 30 நாள் வந்து நமக்கு வந்து டைம் இருக்குது. இந்த 30 நாளுக்குள்ளே மறுபடியும் நம்ம ஏதாவது மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். August 28க்குள்ளே மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுறதுனால லாகின் பண்ணிக்கலாம். அப்போ லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் அந்த 30 நாள் நீங்கள் கடந்து போயிடுச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் ஆயிரும். ஓகேவான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு டெலிட் சினிடெக் தமிழ்னு சொல்லி இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ ஆர் யூ ஷுர் வாண்ட் டு டெலிட் யுவர் அக்கௌண்ட் சொல்லி மறுபடியும் ஒரு பாப்பப் பண்ண கேட்குறாங்க. இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ யுவர் அக்கௌண்ட் வில் பி டெலிட்டட் ஆன் August 28, 2021. இஃப் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் லாக் பேக் பிஃபோர் தென் அண்ட் சூஸ் யுவர் கீப் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. August 28க்கு அப்புறம் தான் நம்ம அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம மனசு ஒன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, மறுபடியும் நம்ம அக்கௌண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆயிரும்.
அண்ட் ஆகஸ்ட் 28 அப்புறம் நான் மறுபடியும் போய் நான் வந்து சர்ச் பண்ணும்போது என் அக்கௌண்ட் வந்து இருக்காது, டெலிட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நான் வேணும்னு நினச்சோம்னா அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க இன்ஸ்டாகிராம் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுற மெத்தட். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி டெலிட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம அந்த சேனலோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிட்டோம். பட் 30 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து டெலிட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னு நினச்சோம்னா அந்த அக்கௌண்ட் மறுபடியும் வேணும்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த 30 டேஸ்க்குள்ள மறுபடியும் லாகின் பண்ணிட்டோம்னா அந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 30 டேஸ்க்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா 30 டேஸ்க்குள்ள நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். வேணாம்னு நினச்சிங்கன்னா 30 டேஸ் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஆகும், உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிடும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதாங்க, ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.